ஹலோ வணக்கம். சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த காணொளி மூலம் இப்போ எங்களோட நாட்டில் நிறைய இளைஞர்கள் தொழில் வாய்ப்பை தேடி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கட தாயகத்தை சேர்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ எங்கட தாயகத்தில் எப்படியான தொழில் முயற்சிகளை செய்யலாம் என்ற பல சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவர்கள் இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சமூக சேவையாளர், ஒரு தொழில் முயற்சியாளர் ஒருத்தரை இன்றைக்கு சந்திக்க போகிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்கட தாய் தேசத்துக்கு நிறைய தரம் வந்து நிறைய குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்து நிறைய கிட்டத்தட்ட 10 வருட காலத்துக்கு மேலாக இந்த துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தை எங்கட நாட்டுக்காக செய்ய வேண்டும்னு சொல்லி மிக ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய திரு புவனகுமார் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். முதல் சொல்லுங்க, இப்ப உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுடைய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு. நான் 1988 சமூக சேவை செய்து வரேன். அது பல துறைகளில் செய்திருக்கிறேன். அதாவது நான் ஒரு தனியார் கிளினிக், அதாவது மெடிக்கல் சென்டர் ஒன்று கொழும்பில் வச்சுருந்தேன். அதன் மூலம் கனவேருக்கு நான் சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. அதில் முக்கியமாக தொழில் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய இருந்தது. அத்துடன் கனவேர் புலம்பெயர் இந்த எங்களோட நாட்டு ப்ராப்ளத்தால் வடபகுதியிலேருந்து புலம்பெயர்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு கணக்கு மெடிக்கல் ப்ராப்ளங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டது. மொழி பிரச்சனை இருந்தது, டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை. அந்த இடத்துல என்னால் கன உதவிகளை செய்யக்கூடிய அவைகள் இருந்தது. அத்துடன் எங்களோட மக்களுக்கு கம்யூனிகேஷன் யாழ்ப்பாணத்துக்கு துண்டிக்கப்பட்ட காலத்தில் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் லிமிட்டடாக ஒரு வரையறுக்கப்பட்டிருந்த காலத்தில் என்னுடைய இதை பயன்படுத்தி அவைகளுக்கு ஒரு எனக்கு முதலாக வடக்கு கிழக்கு மாநிலத்தில் எனக்கு தான் ஒரு தனியார் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து தந்திருந்தார்கள். அதன் மூலமும் அவர்களுக்கு சேவையாற்றக்கூடிய இருந்தது. அதில் மற்றும் அத்துடன் நான் லயன்ஸ் கிளப்பில் அந்த காலத்தை சேர்ந்து ப்ராஜெக்டில் எனக்கு செய்யக்கூடிய இருந்தது. உதாரணமாக ஆராட்பான ஹிந்து காலேஜுக்கு ஒரு ஆய்வுடன் ஒன்று அமைத்து கொடுக்கக்கூடிய இருந்தது. அத்துடன் கேட்ராக்ட் சர்ஜரிகள் அந்த காலத்தில் அப்படியான சமூக நிலம் சேர்ந்து சேவை செய்த நான். அதுக்கு பிறகு அதன் பின்பு நான் நியூசிலாந்து நகருக்கு மைக்ரேட் பண்ணி, அதாவது குடிபெயர்ந்து போன பொழுது அங்கேயும் எங்களுடைய மக்கள் வந்திருந்த பொழுது எங்களோட நாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து அவர்களுக்கு குறைந்த விலையில் என்னால் கொடுக்கக்கூடிய இருந்தது. அத்துடன் நான் டெலிகம்யூனிகேஷன் என்னுடைய ஃபீல்ட்லேயே அங்கே வாய்ஸ் ஓவர் ஐபி கார்டு ஒன்று திறந்து, அந்த காலத்தில் ஒரு மினிட்டுக்கு டெலிஃபோன் $3 என்னால் 50% கொடுக்க முடியாது இருந்தது. அது பெரிய ஒரு சேவிங்காக இருந்தது அப்பொழுது அந்த ஆக்களுக்கு. அத்துடன் அங்கே எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் போன இடத்துல எங்களுக்கு ஒரு கோவில் ஒன்று தேவைப்பட்டது. அது கோவில் கட்டுறதுலேயும் நான் நியாயமான பங்களிப்பு எடுத்துட்டேன். அத்துடன் வேறு சமூக சேவைகளும் அங்கே செய்யக்கூடிய இருந்தது. இதை பற்றி கணக்கு கதைக்கலாம். சுனாமியில் எனக்கு கொஞ்சம் கண்டெய்னர் ஸ்பான்சர் பண்ணி எங்கள் நாட்டுக்கு சுனாமி வந்த நேரம் என்னால் என்னுடைய பங்களிப்பை வழங்கக்கூடிய இருந்தது. அதற்கு பிறகு நான் இப்போ இந்த கர்வா ப்ராஜெக்டையும் எடுத்துக்கிறேன். 10 வருடத்துக்கு மேலே நியூசிலாந்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு ப்ரொடக்டை நான் நுணுக்கமாக பார்த்தேன். மணக்க ஹனி அந்த தேன், ஒரு பர்டிகுலர் தேன், அதை வச்சு இந்த மாதிரி அவர்கள் டெவலப் பண்ணி நான் அந்த நாட்டுக்கு இருந்த காலத்தில் ஒரு 100 மில்லியன்லேருந்து அவர்கள் பில்லியன், 1 பில்லியன் 2 பில்லியனுக்கு அந்த ஹனியை டெவலப் பண்ணிட்டார்கள். அதில் கூட வேல்யூ அடிஷன், அந்த ஹனியை மெடிசினல் பெனிஃபிட் வந்து தரம் பிரித்து டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் செய்து உலக பிரசித்தி பெற்ற ஹனியாக மாற்றிவிட்டார்கள். அப்பொழுது தான் நான் யோசித்தேன், எங்களோட நாட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குதா, அதை நாங்கள் இப்படி ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம் என்றால். அப்பொழுது எனக்கு ஞாபகத்து வந்தது கர்வா. அதுக்கு ஒரு இலங்கைக்கு அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கர்வா பொறுத்தளவில் எங்களோட நாட்டை பிடிக்க வந்ததே கர்வாக்காண்டி 5000 வருஷம் அந்த கர்வா அந்த ஹேர்ப்புக்கு ஹிஸ்ட்ரி இருக்கபடியால் நான் அந்த கர்வாவை எடுத்து அடுத்தது அந்த கர்வா எங்களோட நாட்டுக்குரிய பயிர், இலங்கைக்கே ஒரு பயிர். அந்த பயிர் இப்போ கிட்டடியில் 2023ஆம் ஆண்டளவில் ஜிஐ ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்கு. ஜிஐ ஸ்டேட்டஸ்னா ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். ஸ்லோன் சினமன்ன்றது இலங்கைக்கு உரித்தான பொருள். அப்போ ஜிஐ ப்ராடக்டில் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் இலங்கைக்கு உரித்தான பொருள். கர்வாவும் அதில் உண்டு. சில நாடுகளுக்கு 50-100 ப்ராடக்ட் இருக்குது. எங்களுக்கு நான் நினைக்கிறேன் வேறு ஒரு ப்ராடக்டோ 2 ப்ராடக்ட் தான் இருக்குது. அதில் கர்வா முக்கியமான ப்ராடக்ட். 10-15 வருஷம் அப்ளை பண்ணி இப்பொழுது தான் எங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் முழு இலங்கைக்கு தான் அந்த ஜிஎஸ் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இல்லை, எங்கே வச்சாலும் அந்த ஜிஎஸ் ஸ்டேட்டஸில் வரும் கர்வா. அப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களோட மார்க்கெட்டிங். எங்களோட கர்வாவை தரம் பிரித்து காட்டுது. ஆனால் உலகத்தில் 2 டைப்பான கர்வா இருக்குது. ஒன்று கசியா, ஒன்று சிலோன் சின்னமன்.
அப்போ சிலோன் சினமன் கசியாண்டேக்கில் கசியா வந்து இந்தோனேசியா, வியட்நாம், சைனா அப்படியான நாடுகளில் வளர்க்கப்படுறது. எங்களோட சிலோன் சினமன் எங்களோட நாடுகளும் இன்னும் 2 நாடுகளில் அவர்கள் இதை கொண்டு வச்சு வளர்க்குறார்கள். ஆனால் இலங்கை தான் முக்கியம். 75-90 விதமான சிலோன் சினமனை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இலங்கை தான். ஆனபடியால் அதை ஏதாவது டெவலப் பண்ணலாம்ன்ட்டு தான் அதில் இன்னும் வேல்யூவேஷன் செய்யலாம்னு நான் முதல் வேல்யூவேஷனுக்கு தான் நான் போனேன். அந்த கரவால பெறுமதி ரைஸ், அதாவது கரவா தைலத்தை எப்படி தரம் பிரிக்கிறது, அதில் என்னென்ன, அதாவது வந்து பிஸ்கட், சாக்லேட்ஸ் அதற்கு எப்படி பயன்படுத்துறது, பெர்ஃப்யூம், காஸ்மெட்டிக், கேண்டில்ஸ், மெடிசினல் பர்பஸுக்கு என்னென்று பாவிக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு சினமன் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராடக்ட் இருக்குது. அதனுடைய கரவாவில் இதுகளை நாங்கள் வேல்யூவேஷன் செய்யலாம். ஆனபடியால் அது சம்பந்தமாக நான் ப்ராடக்டில் செய்து பார்த்துருக்கேன். பரிச்சாத்தமாக அதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் இன்னும் அதை கொமர்ஷியலுக்கு கொண்டு வரவில்லை. இப்படி செய்து கொண்டிருக்கீங்களே தான் நான் யோசித்தேன், எங்களோட வட பகுதியிலே இந்த கருவாவை அறிமுகப்படுத்தலாம் உண்டு. அப்பொழுது நான் காலத்துக்கு காலம் இலங்கை போய் வரும் பொழுது இலங்கையின் தென்பகுதியில் தான் உலகத்திலேயே கருவாக்கன்ற ஒரு ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்யும் பணியாளர்கள், அதாவது வந்து டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர் அவரோட தொடர்புபடுத்தி அவரோட டைம் டு டைம் கதைச்சு கூடுதலாக தகவல்களை நான் பெற்று அவர்களிடம் கேட்டு இந்த வடபகுதிக்கு அறிமுகப்படுத்தலாண்டு அவர்கள் எனக்கு ஒரு க்ரீன் லைட் தந்தால் முடியும் என்று. அதுக்கு பிறகு நான் ஒரு பத்திரிகை, சின்னக்குரல் பத்திரிகைகள் 2016ஆம் ஆண்டில் முழுவளவு பேட்டி கொடுத்திருந்தேன். வடபகுதியில் கருவாக வளர்க்க முடியும் என்று. அதுக்கு பின்பு கனவேர் என்னை தொடர்பு கொண்டார்கள். அது பிறகு ஒரு வீட்டு தோட்டமாகவும் கனவேர் வைத்தார்கள். எனக்கு அந்த வருஷம் என்னால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. 2023ஆம் ஆண்டு தான் என்னால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. 2023ஆம் ஆண்டு நான் இந்த கருவா சம்பந்தமான தொழில் ஃபார்மர்ஸ், இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் 5 வடமாகாணத்தில் இருக்க 5 மாவட்டங்களுக்கு போய் கருத்தரங்களை வச்சு அவர்களுக்கு இலவசமாக விதைகளை கொடுத்து, கன்றுகளையும் இலவசமாக கொடுத்து அவர்களை ஊக்குவித்தேன், இந்த கருவா வளர்க்க முடியும் என்று. அப்பொழுது ஆங்காங்கே வீட்டு தோட்டம் வச்சிருந்த கருவா இடங்களுக்கு சுன்னாகம், மானக்கொட்டை, இயக்கச்சி, சாவச்சேரி, கிளிநொச்சி என்று போய் அந்த கருவா மரங்கள் எப்படி ஆரோக்கியம் வளர்ந்துருக்கான்னு பார்த்து, அந்த கருவா வளர்ப்பவர்களோடு நீங்கள் என்னாவது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கன்னு பார்த்து நாங்கள் அந்த கருவாப்பட்டை அவர்களுடன் சில பேர்த்த வீடுகளிலிருந்து கருவா அடிகளை வெட்டி கொண்டு வந்து அதாவது வந்து உரிச்சு பீலிங்னு சொல்கிறது, உரித்து கருவாப்பட்டை சாரித்து காட்டுங்க, இப்படியெல்லாம் செய்யலாம். அந்த கருவாயை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது நல்ல தரம் வாய்ந்த கருவா இருந்தது, ஒரே காரம். அப்போ நாங்கள் அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வந்தோம், கருவா கட்டாயம் பயிர் செய்யலாம் வட மாகாணத்தில். இப்போ கருவா விளைஞ்சும் இருக்குது, அதாவது வந்து பெரிய கொமர்ஷியல் ஏரியாவில் கொஞ்சம் இடமே இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு முடிவு செய்தோம், ஒரு பெரிய அளவில் செய்வோம். அந்த நேரம் நான் இங்கே ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் ஐபிசி, அதாவது ரீச் ஃபார்ம் கந்தியா பாஸ்கர் தொடர்பு கொண்டு அவர் முன் வந்தார். பெரிய அளவில் தான் செய்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 8000 கன்றுகளை ஒரு நேரத்தில் வாங்கி நட்டார். அவருக்குரிய டெக்னிக்கல் சப்போர்ட்டெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். அப்போ அவர்கிட்ட ஒரு கன்று இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கார். உடம்புள்ளத்தீவு மாவட்டத்திலேயும் நியாயமான கன்றுகள் வளர்ந்துருக்கின்றன. அப்போ இந்த வருஷம் நான் அப்போ யோசிச்சு இந்த கருவா வளர்க்கினோம் வச்சு ஒரு வழிகாட்டி கொண்டு தேவை. அப்போ என்னென்று கருவா வளர்க்குறது கருத்தரங்கு மட்டும் காணாது, எனக்கு ஒரு புத்தகம் அல்லது இன்டர்நெட்லேயாவது ஒரு இருக்கணும். நான் தேடி பார்த்தா தமிழில் ஒரு புத்தகம் இல்லை உலகத்தில், புத்தகம் கருவா பற்றி அடிக்கலை. அப்போ நான் பார்த்தேன் அப்படி ஒரு புத்தகம் அடிக்கலாம்னு தான் நான் ஒரு புத்தகத்தை எழுத வளர்க்கிட்டேன். அதையும் கருவா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெஃபரன்ஸ், அதாவது அவையில் என்ன செய்து வச்சுக்கிட்டு அதில் எடுத்து ஒஃபிஷியல் மொழிபெயர்ப்பாளர்களை வச்சு சிலது எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் தொகுத்து ஒரு முதல் உலகத்தில் ஒரு தமிழ் புத்தகத்தை கருவா வழிகாட்டிய புத்தகத்தை அண்மையில் பப்ளிஷ் பண்ணேன். அதையும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு ரிசர்ச் சென்டரில் வச்சுட்டேன். வடமாகாண பணிப்பாளர், மாவட்ட பணிப்பாளர், மற்றது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், அத்துடன் யூனிவர்சிட்டியிலேருந்து சில பேர் வந்தார்கள், ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் சித்த மருத்துவ அவர் டீனும் வந்தார். கூப்பிட்டு நாங்கள் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணோம். அப்பொழுது ஜெஃப்னா பப்ளிக் லைப்ரரி வேறு லைப்ரரி வரையும் இலவசமாக தான் இந்த புத்தகத்தை கொடுக்குறேன். அது நூலகமும் அதை தங்களுடைய இதில் போட்டிருக்கார்கள். ஆனபடியால் அதை மக்கள் வாசித்து தங்களுக்கு உதவியாக இருக்கும். அன்று வந்தவர்களுக்கு இலவசமாக புத்தகம் கொடுத்தேன். அதுதான் சின்ன கண்காட்சியும் வச்சேன், அதில் வைக்கக்கூடியா இருந்தது. அதில் நான் சேகரித்த பொருட்கள் அயர்லாந்து, கிரீஸ், இட்டாலி, கனடா, USA, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா
இந்த நாடுகளில் கருவாவில் என்னென்ன ப்ராடக்ட் செய்திருக்காங்களோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்கி கொண்டு வந்து வச்சு மக்களுக்கு ஒரு கண்காட்சி மாதிரி வச்சேன். என்னென்ன கருவாவில் செய்ய முடியும். நான் செய்த ப்ராடக்டை விட வேறு நாடுகளில் செய்த ப்ராடக்ட், அதாவது குக்கீஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், அதெல்லாம் கருவாவிலையும் செய்யணும். பெர்ஃப்யூம், கருவா தைலம், கருவால மெடிசின் எல்லாம் நான் அன்றைக்கு காட்சிப்படுத்தி எல்லாருக்கும் அதை விளங்கப்படுத்துகிறேன். அது வெற்றிகரமாக இருந்தது. இலங்கை பொறுத்தவரையில கருவாவை வெறுமனே அந்த கருவா தூளாவோ இல்லாட்டி கருவாவை மட்டும்தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். கருவா என்னென்னா இலங்கை மக்கள் நினைக்கிறார்கள் கருவான்றது கருவா பட்டையும் தூளும் தான் சாதாரண மக்கள். கருவா உற்பத்தி செய்கிறவர்களும் அவர்கள் அதில் பெருமதி செய்கிறவர்களும் வேலை மிக குறைவாக தான் செய்கிறார்கள். அதுவும் அண்மை காலங்கள்லாம் அந்த முயற்சி செய்கிறார்கள். முந்தி அவர்கள் ரோ மெட்டீரியல், அதாவது கருவாவை அப்படியே கருவா பட்டையாக அனுப்புகிறார்கள். அதை அமெரிக்காவும் மெக்சிகோவும் தான் கூடுதலாக வாங்கி 75 விதமான கருவாவை அவர்களெல்லாம் வாங்குறாரு. வாங்கி அதில் அவர்கள் பெருமதி சேர்ப்பவர்களை செய்து வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். இப்பொழுதுதான் எங்களோட நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு விழிப்புணர்வு ஒரு சிறிய அளவில் செய்கிறார்கள். நாட் 100%. இப்போ சிறிய அளவுண்டா இப்போ தென் பகுதியிலோ இல்லாட்டி மலைநாட்டு பகுதிகளிலோ பெருமளவில் இந்த கருவாவை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் இருக்குதானே, கருவாவை பயிர் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இலங்கை 3 வளையங்களாக பிரிக்கிறோம். வெட் சோன், இன்டர்மீடியட் வெட் சோன், ட்ரை சோன். இதில் இன்டர்மீடியட் வெட் சோனில் தான் இந்த கருவா கூடுதலாக வளர்க்குறாரு. அதாவது கோல், அம்பலாங்கொடை, மாத்தரை, ஹம்பாந்தோட்டை அண்ட் ரத்னபுரா. மலைநாட்டில் அவர்கள் வளர்க்குற குறைவு. அது கொஞ்சம் கூட மழை பெய்யும் பிரதேசம் அண்டபடியாக சில நோய் தாக்கங்கள், ஃபங்கல் மோய்ஸ்டர் அதெல்லாம் வரலாம். மற்றும் புலனர்வு, அன்றாதபுரம், பவனியா போன்ற இடங்களையும் ஆங்காங்கே நிறையார்கள். வட மாகாணத்துக்கு, அதாவது அன்றாபுரத்துக்கு எஞ்சாலே அவர்கள் ஒரு விதமான முயற்சியும் செய்ய நர்வத்துக்கோ ஊக்குவிக்கிறதுக்கு நான் தான் முதல் அந்த வட மாகாணத்துக்கு கொண்டு இது நடலாம், பரிச்சாதமாக செய்யப்பட்டிருக்கிறது, இது பெரிய அளவில் செய்யலாம் என்று கருத்தரங்கு வச்சு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இப்பொழுது பெரிய அளவில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டோம். அப்போ இதை இப்போ கருவாவை ஒரு பயிற்சியாக செய்யலாம், அவங்க தொழில் முயற்சியாக செய்யலாம்னு நிறைய பேர் முன் வருகிறார்கள். நிறைய பேர் இப்போ அடிக்கடி அவர்கள் இந்த டிவிகளையும் பேப்பரில் வர்ற ஆர்டிக்கல்லையும் பார்த்து நியாயமான பேர்கள் வீட்டு தோட்டமாக செய்கிறார்கள். பெரிய அளவில் செய்கிறதுக்கு அவர்கள் பெரிய பெரிய ஆக்களை பார்க்குறார்கள். இவங்களை இப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறார்கள். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் பெரிய அளவில் செய்வார்னு எதிர்பார்க்குறேன். ஏனென்றால் ஒருத்தர் அறுவடை செய்து அதில் காசு விளக்க விளக்கிட்டு வர்றது தான் மற்றவர்கள் வருகிறார்கள். உதாரணத்துக்கு எங்களோட நாட்டில் திராட்சை பழத்தை எடுத்தால் ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் அதை அறிமுகப்படுத்தும் பொழுது பெரிய வரவேற்பு இருக்கிறது. பேர்ந்தவர்கள் அதில் பெரிய வருமானம் போட்டு வரும். இவர் எல்லாரும் செய்ய வளர்க்கிட்டார்கள். ஒரு பயிரை கொண்டு வந்து முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல மக்கள் வெரி கோஷியஸாக தான் இருப்பார்கள். ஒரு கொஞ்சம் பேர் சக்ஸஸ் செய்து காட்டினவரை தான் எந்த ஊக்கப்பட்டு வைப்பார்கள். இப்போ நான் சொல்லுவேன் இன்னும் அந்த அளவுக்கு வரவில்லை, எல்லாரும் வைக்கிற அளவில். நான் அது ஒரு ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும் அந்த மக்களுக்கு அந்த இது வாரத்துக்கு. ஆனால் வெரி சக்ஸஸ்ஃபுல். என்னென்றால் கடந்த ஒரு இடத்துக்குள்ள நியாயமான கண்டு நாங்கள் நட்டு போட்டோம். இப்போ இன்னும் என்ன நட்டு கொண்டு இருப்போம், இன்னும் இதை பற்றி காய்ச்சி கொண்டிருப்போம். ஆனால் வடியால் அது சாத்தியப்படும் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ கருவா செய்கிறதுன்றதை தாண்டி கருவாக்குரிய சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த பிறகுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இதில் இதை பயிற்சியை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பினோம். அந்த சந்தை வாய்ப்பை பற்றியும் நாங்கள் எங்களோட கருத்தரங்களில் நான் செய்த 2-3 எக்ஸிபிட் பண்ண இந்த ப்ராடக்டில் அவர்களுக்கு தெரியும் கருவால இவ்வளவு ப்ராடக்ட் செய்யலாம்ன்றதை நான் காட்டியிருக்கிறேன். அது பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நான் மற்ற அவர்கள் கேட்டார்கள் இந்த கருவாவை எப்படி பதப்படுத்துறது தங்களுக்கு தான் நான் அதுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இது எப்படி ஈஸியாக பதப்படுத்தலாம்ன்ட்டு. அப்போ அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கெல்லாம் நான் விட கொடுத்துருக்கேன். சந்தை வாய்ப்பு இருக்குது உலகளாவிய எங்கள் அயல்நாடு கூடி இந்தியா கூடி எங்கள் பெருமளவில் கருவா கொள்வனா செய்யும் கூட வைக்கல. சந்தை வாய்ப்பை பற்றி நாங்கள் அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. அது நடக்கும். முதல் மக்கள் உற்பத்தி செய்யணும். என்ன மக்கள் அதைத்தான் கூடுதலாக மக்கள் பார்க்குறார்கள். அதில் என்னென்ன சேலஞ்சஸ் வரும், ஏதாவது நோய் தாக்கம் வருமா, எப்படி அதை ப்ரோசஸ் பண்ணுறது. இது நாங்கள் வெங்காயம் செய்கிற மாதிரியோ மிளகாய் தொடன் செய்கிற மாதிரியோ ஒரு குமன் இல்லை. இதுகளுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோசஸிங் இருக்குது. ஆக கடினமானதும் இல்லை, ஆக லேசானதும் இல்லை. ஆனால் அக்கள் ட்ரெயின் பண்ண படையில அவர்களுக்கு அது இலவாக முடியும். ஆனால் அதில் கன அட்வான்டேஜ், இந்த மரம் 60-70 வருஷம் நிற்கும். 50 குறைஞ்சது 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மரம். அப்போ அவைகளுக்கு திருப்பி நட வேண்டிய பிரச்சனை இல்லை. மற்றும் ஒவ்வொரு வருஷமும் வெட்டலாம், தடியை வெட்டி செய்யலாம். மற்றது நோய் தாக்கங்களும் எங்களோட ட்ரை ஜோன்ன்ற படியால்
பங்கள் அதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மற்றும் போல் அதில் லாட் ஆஃப் ஒவ்வொரு இதையும் நாங்கள் இப்போ கருவா மரத்தை எடுத்தால் இலை, தண்டு, வேர் எல்லாம் பாவிக்கலாம். இப்போ கருவா இலையிலேருந்து ஆயில் எடுக்கலாம். அந்த ஆயில் வேறு காஸ்மெட்டிக்கு பாவிக்கலாம். கருவா பட்டன் ஆயில் மெடிசினல் பர்பஸ், ஃபுட் ஃப்ளேவரிங்கும் பாவிக்கலாம். அப்போ அந்த தடிகளை கூடி நாங்கள் பாவிக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு விதமான பொருட்களுக்கு பாவிக்கலாம். நீங்க ஆரம்பத்துல இந்த நேர்காணலுக்கு முன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்கள் இப்ப ஆரம்ப காலத்துல பல வருடங்களுக்கு முன்ன எங்களோட வடமாகாணத்திலேயே சில பிரதேசங்கள்ல இந்த கருவா செய்கையில ஈடுபட்டார்கள் சொல்லி அந்த விஷயம் சம்பந்தமா அது வந்து டச்சுக்கார் இங்க வரும்பொழுது கருவா தோட்டம் கிளிநொச்சியில் இருந்தது. அது டச்சுக்காரர்கள் வந்து அதை மேற்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு இந்த கரவாக்களை அழித்து விட்டார்கள். அங்கே கிளிநொச்சியில் மட்டும் அழிக்கலை, வத்தலை, நீகம்பு அந்த இடங்கள்லையும் கரவா வளர்ந்தது. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக கொழும்புல கரவா தோட்டம் இருந்த சினிமன் இடம், அதுக்கு முன்னாடி கரவா இருந்த இடம். அப்போ காலக்கிரமத்தில் அதெல்லாம் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அந்த இடங்களை அழித்து விட்டார்கள். வேறு பயிர்களையும் வேறு பர்பஸுக்கு பாவிச்சார்கள். ஆனபடிகள் கிளிநொச்சியில் கரவா இருந்திருக்குது 500 வருடங்களுக்கு முன்பு பெரிய அளவில். அது பேருந்து அவர்கள் நாட்டை ஆளும் பொழுது அந்த தோட்டத்தை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ நாங்கள் திரும்பி அதை பண்ணிக்கிறோம். இந்த கருவா வரும், இதை நாங்கள் திரும்பி ஆரம்பிக்க வேணும் என்று. ஆனால் கடந்த 500 வருட காலமாக அவ்வளோ முயற்சிக்கல. சில பேர் நினைச்சார்கள் இந்த கருவாங்கட இடத்துக்குரிய பயிர்மானது இல்லையாண்டு. அதனால் இது கருவா வந்து ஒரு ஹார்டி பிளான்ட், சன் லவ்விங் பிளான்ட். அதாவது வந்து அது ஒரு ஒரு சிக்கலான நிலையில் நொட்டை லைக் டீயோ வேறு ஆப்பிளோ இல்லை ஸ்ட்ராபெரியோ இல்லை. கருவா வந்து இந்த ரஃப் இதுக்கு அந்த காலநிலைக்கு முதல் 2 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்க்க வேணும். நாங்கள் இந்த இரிகேஷன் சிஸ்டம் இல்லை, கொஞ்சம் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இன்டர்மீடியட் பெட் சோனில் அவர்கள் நீர் பாய்ச்சறையில் அது பெய்கிற மழையே அவர்களுக்கு காணும். ஆனால் எங்கள் இடத்துல வெறி ட்ரையாக இருக்கிறபடியால் 2-3 வருஷத்துக்கு இருக்கிற தண்ணி பாய்ச்ச வேணும். பாய்ச்சி அந்த மரம் வேர் விட்டு எல்லாம் வந்த பிறகு இந்த தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக வறண்ட காலத்தில் மட்டும் சில நேரங்கள் தண்ணி விட வேண்டி வரும். மற்றும் போல தண்ணி இஷ்யூ வராது. இப்போ என்னடா அடுத்த இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ எங்கட ஈழத்தை சேர்ந்த உறவுகள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயினோம். இப்போ என்னடா இப்போ எங்கட நாட்டில் தொழில் முயற்சிக்கும் அல்லது தொழில் சார்ந்து செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த கருவா சார்ந்திருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யலாம், செய்தால் அதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ இவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். வெளிநாட்டு வாழ்க்கைன்றதை விட எங்கட நாட்டுல செய்யக்கூடிய இப்படியான தொழில் முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போறது பற்றி இப்ப இப்படியான இல்ல வெளிநாட்டுக்கு போறதுன்றதை தாண்டி இப்படியான புதிய தொழில் முயற்சிகள் இருக்கு தானே, அது எல்லாத்தையுமே இங்க முன்னெடுத்தா இதுல நீங்க கூட இந்த கருவா சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை செய்வதனுடைய நோக்கம் இதுல ஒரு புது முயற்சி ஒன்று செய்யணும்ன்றதுக்காக. அப்ப அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படியான தொழில் முயற்சிகளிலேயும் ஈடுபடலாம் தானே, ஒரு புது முன்னேற்றத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு தானே? நிச்சயமாக அவர்கள் ஈடுபடலாம். அவர்களுக்கு இப்போ நாங்கள் அதான் கருத்தரங்களை வச்சிருக்கோம். அவர்களுக்கு இப்பொழுது விளங்குகின்றது இங்கே தொழில் கணக்க செய்யலாம். நாட் ஓன்லி கருவா, வேறு மில்லட்ஸ், அடுத்தது அதுக்கும் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. அதை விட வடபகுதியில் வளர்க்கக்கூடிய கத்தாழை, எத்தனையோ வடபகுதிக்கு உரித்தான மரங்களே இருக்கின்றது. அந்த மரங்கள்லேயும் ஒரு வேல்யூவேஷன் செய்யலாம். நான் கருவாவில் வேல்யூவேஷன் செய்ய வளர்க்கிட்ட பிறகுதான் நான் இந்த வேல்யூவேஷனை பற்றி பார்த்தா ஒவ்வொரு தாவரங்கள் ஒவ்வொரு இதுலையும் செய்யலாம். பாருங்க, ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து இந்த நேச்சுரல் ஆயில் என்று சொல்வார்கள். எல்லா லெவெண்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், டீ ஆயில், கர்வா ஆயில், நட்மேக் ஆயில் என்று எல்லா தாவரத்திலையும் ஆயில் எடுக்கலாம். அந்த ஆயில் வந்து இப்பொழுது கடந்த 10 வருடமாக வேர்ல்டில் $20 பில்லியன் தாண்டிடுது. ஏனென்றால் எல்லாரும் நேச்சுரல் ஆயிலை தான் பாவிக்க வளர்க்கிறார்கள். சிந்தட்டிக் கெமிக்கல் ப்ராடக்டை விட்டுட்டு இப்போ சவ ஜெல்லாக இருக்கலாம், ஷம்புவாக இருக்கலாம், பொடிக்கு போடுற சோப்பாக இருக்கலாம், பொடிக்கு போடுற எந்த இதுவும் நேச்சுரல் ஆயிலில் செய்யும் பொழுது அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்துக்கும் இருக்கும், வேறு நோய்களையும் கொண்டு வராது. ஆனபடியாக ஆயிலுக்கு மற்றது ஆயில் அதுக்கு மட்டும் இல்லை. ஆயில் ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு தண்ணியில் போட்டு பேர்ன் பண்ணும் பொழுதும் நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு என்வாரன்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. ஆனபடியாக அந்த ஆயிலுக்கு பெரிய கிராக்கி இருக்கிறபடியால் ஆயிலுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது கன காலத்துக்கு ஆயிலை வச்சுக்கலாம்.
கூட கூட மெட்டீரியல் தேவைப்படும். இப்போ உதாரணம் சொன்னோம்னா 1 லிட்டர் சினமன் ஆயில் செய்கிறது கிட்டத்தட்ட 250 300 கிலோ சினமன் போடுவாங்க. அப்போ ஆயில் வந்து டிமாண்ட் கூட கூட இந்த ரோ மெட்டீரியலுக்கும் டிமாண்ட் கூடும். இந்த கரவாவை தனியாக சின்ன பட்டையை சாப்பிட்றத விட ஆயில் பாவிக்கல 300 கிலோ கரவா வேணும் 1 லிட்டர் ஆயில் எடுக்க. அப்போ உங்களோட அதே மாதிரி ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து வேர்ல்டு டிமாண்ட் வரைக்கல இந்த ரோ மெட்டீரியலுக்கு பயங்கரமாக ஆட்டோமேட்டிக்காக சந்தை வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ஆயில் ஆக்கிறது வந்து பெரிய பெரிய தொழில்நுட்பம் தேவையில்லை, அதுக்கு அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அது எவையும் செய்து கொள்ளலாம். எவையும் செய்யலாம்னா ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட செய்யலாம். ஆனால் அதுக்கு நிச்சயமாக டிமாண்ட் இருக்கும் வருங்காலத்தில். இந்த கருவா சார்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து உற்பத்தி பொருட்கள் எல்லாம் சில விஷயங்களை செய்திருக்கிறீங்க. இப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக செய்கிற ஐடியா இருக்கா, இல்லாட்டிக்கு இதை பொது நோக்கத்துக்காக மட்டும் இதை அப்படி செய்து வச்சுக்கிறீங்களா? இப்போது வந்து பொது நோக்கத்துக்காக தான் நான் செய்திருக்கேன். நான் வியாபாரத்துக்காக மாற்ற முடியல, இல்லை வியாபாரத்துக்கு மாற்றா இப்போ செய்திருப்பேன். ஏனென்றால் ஈஸியாக செய்திருக்கலாம். கருவாப்பட்டையே நானும் ஏற்றுமதி செய்யலாம், கருவா பவுடரையும் விற்கலாம் மார்க்கெட்டில். அது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்ட். நான் கூட செய்தது என்றால் பெருமதி சேர் கருவா பட்டையை விற்கிறத விட பவுடரை விடுக்கிறத விட அதில் பெருமதி சேர் ப்ராடக்டில் கூட ஆட் பண்ணிக்கல, அதில் கூடுதலான வருமானத்தை விவசாயிகள் ஈட்டுவார்கள், நாட்டுக்கும் அந்நிய செலவான வேறும் அந்த நோக்கத்தில் நான் இதில் ஈடுபட்டான். ஆனால் இப்பொழுது நான் யோசிக்கிறேன், நான் ஒரு கொமர்ஷியல் இண்டஸ்ட்ரியை சிலதை செய்த முயற்சித்தால் அதில் வர ஃபண்ட் என்னத்தையும் நான் இப்படியான இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட்டு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி என் ஓன் ஃபண்டெலாம் இப்போ செலுத்திட்டுருக்கேன். நான் ஒரு ஆர்கனைசேஷனையோ ஒரு ட்ரஸ்ட்டோ அல்லது ஒரு ஃபண்டிங்கோ அல்லது ஒரு டைம் நான் இது சம்மந்தமாக இதுவரை காலம் ஒன்றும் செய்ததே இல்லை. அதனுடைய நான் இந்த சுய முயற்சிலாம் செய்கிறேன். அப்போ அது எனக்கு கொஞ்சம் உதவலாம்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அதை பற்றி இன்னும் அந்த லைனுக்கு இன்னும் போகல. பொறுத்தவரை கடினமண்ட் இல்லை, ஆனால் தேவை ஏற்படி நான் அப்போ போவேன். அப்படி ஒரு பிஸ்னஸ் தொடங்குற ஒரு முயற்சி, தொடங்குற ஒரு சிந்தனை ஒன்று இருந்தா அப்படியான ஒரு ஃபேக்டரி ஒன்று கட்டாயம் வேணும். அது சார்ந்த விஷயங்களை நீங்க இங்க வச்சு செய்வீங்களா, இல்லாட்டி வெளிநாட்டுல செய்ய? ஏன்னா இங்க நிறைய தொழில் வாய்ப்புகள் எங்கட இளைஞர்களுக்கு, எங்க இளைஞர் ஜோதிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மூலம் எங்கட அந்த அந்நிய செலாவணியை எங்கேயே கொண்டு வரலாம். அவர்களுக்குரிய தொழில் முயற்சியில எங்கேயே ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இங்க அப்படி செய்யறேன்னா இங்க ஐடியா இருக்கா? இது உங்களுக்கு ஏதுவா இருக்கு வெளிநாட்டுல? இலங்கையில தான் அதை செய்வோம். நாங்கள் ஆல்ரெடி இலங்கைக்கு ஹெல்ப் பண்ண முடியாதானே, இலங்கையில செய்தால் தான் அது வருவேன். ஆனால் இப்போ உலக சந்தையில் இன்னும் எங்களுக்கு அந்த சந்தை வாய்ப்புகளில் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அவங்க செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த குவாலிட்டி, ட்ரஸ்ட், மற்றது புண்ணகாலம், ஒரு ஷார்ட் கட்டும் பாவிக்க மாட்டோம். அப்போ அதில் அவைக்கு சந்தை வாய்ப்புகள் கூட. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் மேக் பண்ணால், வேறு மேற்கத்திய நாடுகளில் மேக் பண்ணால். ஆனால் அவர்களை நம்பிக்கை வந்த பிறகு அவர்களையே இங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஜாயின்ட் கொலாபரேஷன், அதாவது வந்து இப்போ வடபகுதிக்கு கூடி இப்படி ஒன்று வேறும் இங்கே சீப் எல்லாம் செய்யலாம்ட்டு அவர்களே வேறு. இப்போ இந்தியாவில் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் கென ப்ராடக்ட் அந்தந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் வந்து லோக்கல் ஃபார்மர்ஸோட கொலாபரேட் பண்ணி அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணி ரோ மெட்டீரியலையும் அல்லது அங்கேயே வேல்யூவேஷன் செய்கிறார்கள் இந்தியாவில் வச்சு. அந்த நிலைமை இங்கேயும் ஏற்படும். இங்கே வேறு லெவல் உங்களோட சேர்ந்து செய்கிறதுக்கு. அதுக்கு முதல் நாங்கள் எங்களை ப்ராடக்ட் நாங்கள் செய்து காட்டி அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்காண்டு கண்டுபிடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக வேறு அப்படி இந்தியாவில் பல ப்ராஜெக்ட் அப்படி நடந்திருக்குது. இலங்கையிலையும் சில ப்ராஜெக்ட் செய்கிறார்கள், வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் கோகோனட் ப்ராடக்ட்கள் திரும்ப ப்ராடக்ட் செய்கிறார்கள். நான் கருவாக்கு இன்னும் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு வந்ததாக எனக்கு தெரியலை. நான் காலகட்டத்தில் எதிர்காலத்தில் வேறு தான் நினைக்கிறேன். என்னென்ன சரியா இதன்ற மட்டத்தில் வேறு நாடுகள் வரும். அதான் நாங்கள் அதை எங்களுக்கு இது புது முயற்சி. குறிப்பாக வடமாகாணத்தில் இது மிகப்பெரிய வடமாகாணத்தில் நாங்கள் பதானி வைக்கிறோம். இப்போ 3-4 இயர்ஸ்க்கு பிறகு தான் அதை செய்யலாம். அது செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பெரிய ஃபேக்டரின்னு தேவையில்லை. இப்போ கருவாவை பதப்படுத்துறதுக்கு கூடி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. வேல்யூ அடிஷனுக்கு கூடி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, மேசிவ் மற்ற ஃபேக்டரியில் மாதிரி. ஆனபடியாக அதில் பெரிய சேலஞ்ச் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் அண்மையில் உங்களுடைய அந்த கருவா சார்ந்திருக்கக்கூடிய செல்வம் தரும் பயிர் அந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அதுக்கு பிறகு எப்படியான பின்னூட்டல்களை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க? மக்கள்கிட்ட இருந்தும் சரி, இல்லாட்டி இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடியவர் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கணும்? கருவா புத்தகம் லான்ச் பண்ணி 3 days 3 நாள் தான் அது லான்ச் பண்ணி, அது இன்னும் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் அது சென்றிருக்குது. இன்னும் ஓவரால் கன மக்கள்கிட்ட அது இன்னும் போகல. அதுக்கு நீ கொஞ்சம் கூட பப்ளிகேஷன் இல்லை கூட விழிப்புணர்வு செய்ய வேணக்கூடிய புத்தகம் வந்திருக்காண்டு. அது உங்களை மாதிரியான ஆக்கள்லாம் அதுக்கு உதவி செய்யலாம். அது போக மட்டத்தில் நம்ம மக்கள் தங்களோட கருத்துக்களை செய்வார்கள். அப் டு நவ் நல்ல ஃபீட்பேக் இருக்குது. அதில் ஒன்றும்
ஒரு தரம் போங்க நல்ல முயற்சி எல்லாரும் தங்களோட லைப்ரரியில் வாங்கி போகிறதுக்கு முன் வந்தார்கள் நல்ல முயற்சி என்ன மேலே செய்யணுமெண்ட். அப்போ அதில் ஒரு எனக்கு இது சோஃபா ஒரு வேறு நெகட்டிவாக ஒரு தரம் காமெண்ட் பண்ணல. அதபடியாக நான் நினைக்கிறேன் போக அந்த புத்தகம் கூடுதலாக வாக்கள் வாங்கி வாசித்து கூட கூட பயிர் செய்வார்கள் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கருவா சம்பந்தமான ஒரு பயிற்சியோ இல்லாட்டி இந்த கருவா சம்பந்தமான புத்தகமா எங்கட தமிழாக்கள் கேள்வி பெறதுன்றதோ இல்லாட்டி அதை படிக்கிறதுன்றது இதுதான் முதல் தடவையா இருக்கு. எப்படி செய்யறது அதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான முறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த புத்தகத்துல சொல்லி முழுக்க சொல்லி இருக்கிறீங்க. அப்ப இது ஒரு புதுமையான விஷயம். அதை வச்சுக்கொண்டு இன்னும் இதுல புது புது நீங்க ஒரு சந்தை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது ஒரு சந்தையில இல்லாத ஒரு புது பொருளுக்கு தான் அது கிராக்கி அதிகமா இருக்குமென்னு சொல்லிக்கணும். அப்ப இதுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்காலத்துல நம்ம இப்ப நட்ட பயிருக்கு இன்னும் 2-2.5 வருடங்களுக்கு பிறகு அதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க எங்கள்கிட்டையும் எங்கட வடபுலத்திலையும் நிறைய பேர் இது சார்ந்திருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளோ இல்லாட்டி போனா இதுல இருந்து வருமானத்தை ஈட்டக்கூடியதா நிச்சயம் இருக்குமென்னு நம்புறோம். நிச்சயமா இருக்கும். வடபகுதியில் என்ன ப்ராப்ளம் அவர்கள் உலகாலம் ஒரு மைண்ட் செட்ல இருந்தார்கள் இது நமக்குரிய பயிர் இல்லை, இது தென் பயிலாம் வளர வேண்டும். இப்பதான் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம் இந்த பயிர் கட்டாயம் இங்கே வரும். பட் இந்த பயிர்லையும் வேல்யூ அடிஷன் செய்யலாம்ன்றதையும் இப்போ நாங்கள் அந்த பொருட்களை கொண்டு வந்து காட்சியப்படுத்தி அவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம். இப்போ ஆனபடியால் அவர்கள் மேலும் இதில் ஈடுபடுவார்கள் நான் நம்புகிறேன். இளைஞர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுக்கணும்னு சொன்னால் உங்களோட அனுபவத்தில் இருந்து நீங்க என்ன விஷயத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வீங்க? நான் சொல்லுவேன் அவர்களுக்கு சுய தொழில் முயற்சி என்டர்பிரினர்ஷிப். அதாவது இலங்கையில் 1% 2% தான் என்டர்பிரினர்ஷிப் செய்கிறார்கள். நம்முடைய அயல் நாடில் இந்தியாவில் 18%, பங்களாதேஷில் 11%, தாய்லாந்தில் 36%, வியட்நாமில் 24-26%. எங்களுடைய நாட்டு மக்கள் அதாவது எங்களோட வடபகுதியில் நான் நினைக்கிறேன் இந்த சுயதொழில் முயற்சி என்டர்பிரினர்ஷிப் 0.5% தான் இருக்கும். எல்லாரும் வெளிநாடு போகணும்னா நிற்கிறார்கள். இங்கே எவ்வளவோ இருக்கின்ற செய்கிறதுக்கு, ஆனால் அவர்கள் அந்த திசை பார்க்கறதில்ல. வெளிநாட்டை விட கூட இங்கே உழைக்கக்கூடிய இருக்குது. சில பேர் வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட புலம்பெயர் உறவுகள் இங்கே தொழில் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதால அவர்களுக்கு தெரியும் அங்கே வாழ்ந்தபடியாக இங்கே கூடுதலாக செய்ய முடியும். அப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வெளிநாடுலேருந்து வாரவர்களும் தெளிவூட்டெல்லாம் கொடுக்கணும். இப்படி இந்த நாட்டிலே செய்யலாம், இப்பொழுது நீங்கள் இந்த நாட்டை விட்டு நீங்கள் அங்கே போகிறத விட இங்கே இருந்து விஷயங்களை சாதிக்கலாம் என்று அவர்களை பாசிட்டிவ் லெவலில் அவர்களுக்கு அந்த அப்படியான கருத்துக்களை பரப்போணும். நான் ஒவ்வொரு முறையும் இந்த கருத்தை தான் அவரோட பகிர்வு. நான் இளைஞர்களை சந்திக்கிறேன். நான் கூடுதல் அளவு அவர்களுக்கு இந்த மெசேஜ் தான் கொடுக்குறேன். நீங்கள் இங்கே நாட் ஓன்லி கருவா எத்தனையோ விதமான இதுகளை இங்கே உருவாக்கலாம். ஆனால் அதுகளை அவர்கள் கூடுதலாக செவிமடுத்து அல்லது அவர்கள் அதில் நாட்டம் காட்டினா இருந்தால் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நாங்கள் டிபெண்டன்சி சிண்ட்ரோம்லாம் இருக்கிறோம். எப்பொழுதும் மானியத்தை வாங்குறதும் அல்லது அரசாங்கம் எங்களுக்கு செய்தர வேண்டும். அப்போ இந்த சிங்கப்பூர் வளருமோ நாடுகள் எப்படி வளர்ந்தது, நாங்கள் வளருமோ நாடுகள் இருந்தபடியால் எங்களுக்கு விளங்குதும். அரசாங்கத்தை எதிர்பார்த்தோ அல்லது இன்னொருத்தர் எதிர்பார்த்து நாங்களோட சொந்த முயற்சியால் இவ்வளோ ஒன்றும் நாங்கள் அந்த நாடுகளையும் நாங்கள் புலம்பெயர்ந்து போய் எங்களோட சொந்த முயற்சியெல்லாம் நாங்கள் முன்னேறி வந்த நாங்கள். ஆனபடியால் எங்கட ஆக்களும் முந்தியும் அப்படி தான் வந்தவன். ஒரு கொஞ்ச காலத்தில் அந்த ஒரு கேப் வந்துடுது. அதை திருப்பி நாங்கள் பழைய லெவலுக்கு வேற போகணும். முந்தி உங்களுக்கு தெரியும் 1905 இங்கே இருந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன் மலேசியாவுக்கு போய் 20-30 இடம் வேலை பார்த்து போட்டு எல்லாரும் திரும்பி வந்துட்டாள் தாங்க தாய்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தவர்கள். அதான் பெருமளவான மலேசியன் பென்ஷன் செய்து ஒரு காலத்தில் இருந்தவர்கள். ஆனபடியால் இப்பவும் எங்களுடைய ஆக்கள் வெளிநாடுகளுக்கு போய் புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது இதுகளோட ஐடியா ஒரு அறிக்கையில் அவர்களுக்கு கூட ஆதரவு வழங்கி அவர்கள்ட்ட இந்த நாலேஜையும் ஸ்கில்லையும் பெற்று இங்கே அலுவலில் அவர்கள் டெவலப் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்குது. ஆனபடியால் மக்கள் அதை செய்தார்கள் என்றால் இளைஞர்களுக்கு எதிர்காலம் உண்டு தான் நான் நம்புகிறேன். உண்மையா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கடையாக்கள் எங்கட தாய்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து போன அப்புறம் இப்போ பல துறையில தங்களை சாதிச்சு காட்டியிருக்காரு, தங்களால் முடியும் என்று பல துறையில சாதித்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அந்த அனுபவம் அவர்கள் தொழிலில் காட்டக்கூடிய அந்த விஷயங்களும் இங்க கொண்டு எங்கட நாட்டில் அதை அப்ளை பண்ணிக்க நிறைய விஷயங்கள் எங்கட பெரும்பாலான வளர்ச்சியை இங்கே காட்டக்கூடியதா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறார்கள். அப்ப அந்த முதலீட்டாளர்களும் இங்க விரைக இப்ப உதாரணத்துக்கு கருவா போன்ற பயிற்சிகள் ஏனைய தொழில் விஷயங்களா இருக்கட்டும் அதை முதலீடுக எங்களோட நாட்டும் இன்னும் வளர்ச்சி போக்க அடையக்கூடியதா இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். குறிப்பிட்ட நேரம் உங்களோட வேலைப்படு மத்தியிலும் எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இவருடைய தொலைபேசி இலக்கம் சார்ந்த விஷயங்களை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். இந்த கருவா பயிற்சிகை சம்பந்தமான விஷயங்கள் அல்லது போனா உங்களுக்கும் இதுல செய்யறதுக்கு ஆர்வம் இருந்தா அது சார்ந்திருக்கக்கூடிய
வழிப்படுத்தல்களை நிச்சயம் அவரிடமிருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். நன்றி எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கிறதுக்காக. மீண்டும் இன்னொரு அழகான